எனது அன்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு எனது இனிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனிக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க சமநிலையோட வாழ்வாங்க. சண்டைய சமாதானமா மாத்தக்கூடிய திறமை இவங்களுக்கு பிறவியிலேயே இருக்கு. அழகையும் அன்பையும் விரும்புற மனசு இவங்க கிட்ட அதிகமா இருக்கு. யாருக்கும் துன்பம் வராத மாதிரி எல்லாரையும் இணைக்க நினைப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே அனைவருக்கும் வணக்கங்க. உங்க வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை அரங்கேற போகுதுங்க. மங்களகரமான பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் நன்னாளான ஏப்ரல் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகள் சாதாரண நாட்கள் கிடையாதுங்க. உங்க தலை எழுத்தையே மாற்றப்போகும் சக்தி வாய்ந்த நாட்களுங்க. ஆனா அதே சமயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து உங்க வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த 4 நபர்கள் யாரு, நீங்க ஏன் உஷாரா இருக்கணும், அப்படி என்ன நடக்க போகுது என்பதை நமது இந்த சிறப்பு தொகுப்புல முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த காணொளிய ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா நீங்க செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை தேடி வரும் அந்த மாபெரும் பொற்காலத்தை தவிடுபொடி ஆக்கிருங்க. துலாம் ராசி மண்டலத்துல 7வது வீடா அமையும். இந்த ராசி சுக்கிர பகவான அதிபதியா கொண்ட ஒரு உண்மையான ராசி. தராசு சின்னத்தை கொண்ட நீங்க இயல்பாகவே எதிலும் ஒரு சமநிலையை விரும்பக்கூடியவங்க. எப்போதும் நியாயத்தின் பக்கம் நிற்கும் நேர்மையானவங்க. ஒரு சிறு அநீதியை கூட உங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்க இதயம் துடிக்கும். ஆனா உங்களுடைய இந்த அதீத நல்ல குணமும் எதற்கெடுத்தாலும் மற்றவங்களை அனுசரித்து செல்லும் சுபாவமும் உங்களுக்கு பல நேரங்கள்ல மிக பெரிய எதிரிகளை உருவாக்கி விடுது. துலாம் ராசியில பிறந்த நீங்க ஏன் எப்போதும் ஒருவித மன போராட்டத்துடன் மற்றவர்கள் படாத கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க என்று எப்போதாவது யோசிச்சதுண்டா? இதற்கு காரணம் உங்கள் இலகிய மனமும் மற்றவர்களை எளிதில் நம்பிவிடும் குணமும் தான். கடந்த சில ஆண்டுகளாக சற்று திரும்பி பாருங்க. நீங்க யாருக்கெல்லாம் உண்மையா இருந்தீங்களோ, யாருடைய குடும்பத்துக்காக உங்க ஆசைகளை எல்லாம் தியாகம் செஞ்சீங்களோ, அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. அடுத்தவர்கள் படுற கஷ்டத்தை உங்களால பொறுத்து கொள்ள முடியாது. உங்க கையில பணம் இல்லாவிட்டாலும் கடன் வாங்கியாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவங்களா நீங்க இருக்கீங்க. ஆனா நீங்க செஞ்ச தர்மங்கள் உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு பதிலா உங்களை பல கடன்களிலும் அவமானங்களிலும் கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. கூட்டாளிகளை நம்பி நீங்க செய்த காரியங்கள் உங்களுக்கு பலத்த நஷ்டத்தை கொடுத்திருக்கும். உங்க குடும்பத்திலேயோ பல நேரங்கள்ல நீங்க தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பீங்க. நான் யாருக்கும் என்ன பாவம் செய்தேன், இத்தனை நல்லவனா இருந்தும் எனக்கு ஏன் இந்த சோதனை என்று தனிமையில் அமர்ந்து நீங்க கண்ணீர் விட்ட இரவுகள் ஏராளமா இருக்க. பொருளாதார ரீதியா பார்த்தா நீங்க ஆடம்பரத்தை விரும்பினாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் அதிகம் இருந்திருக்கும். கடினமா உழைச்சிருப்பீங்க. ஆனா உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்க திறமைய யாரோ ஒருவர் பயன்படுத்தி முன்னேறி இருப்பாங்க. எதை தொட்டாலும் தடை, உறவுகளுக்குள்ள விரிசல் என ஒரு வழித்தடத்துல சிக்கி தவித்த உங்களுக்கு மங்களகரமான பராப வருட தமிழ் புத்தாண்டு பிறக்கும் இந்நன்னாளில கிரகங்களின் சஞ்சாரம் உங்க ராசியில ஒரு பிரம்மாண்ட மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. விண்ணில் சஞ்சரிக்கும் கோள்களின் நிலையில இப்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிலவுது. உங்க ராசிநாதனான சுக்கிர பகவானின் அற்பார்வையும் மற்ற கோள்களின் சூழ்ச்சியும் உங்களுக்கு சாதகமான திசையை திருப்புது. இனிமேல் உங்களை சுற்றியிருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி நேர்மறையான அதிர்வுகள் உங்கள் இல்லத்துக்கும் உள்ளத்துக்கும் நிரம்ப போகுது. இத்தனை காலம் கையில காசு தங்கவில்லை, வந்த வழியே செலவாகிறது என்று வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சிருச்சு.
இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நினைச்சபடி உங்க கையில பணமெல்லாம் தங்க போகுதுங்க. நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்க போகுது. எதிர்பாராத திசையிலிருந்து பணவரவு உண்டாக போகுது. இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமில்லைங்க, உங்க நியாயமான உழைப்புக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அங்கீகாரங்க. தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு குறித்து பார்த்தோம்னா இது ஒரு புரட்சிக்கான மாற்றமா இருக்கும். தகுந்த வேலை கிடைக்காம திண்டாடியவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவிகள் தேடி வரும். ஏற்கனவே பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாயிருக்கு. வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க இழந்த பணத்தை பல மடங்காக திரும்ப பெறும் நேரமா இந்த நேரம் இருக்கு. புதிய கிளைகளை தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகளை செய்வதற்கும் இதுவே மிகச்சிறந்த தருணமாயிருக்கு. கூட்டாளிகளுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்பட போகுது. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல உங்கள் உள்ளுணர்வு மிகவும் வலுவாக இருக்கும். நீங்க எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முடிவும் பின்னால ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து உங்களுக்கு நிலத்தரும். துலாம் ராசி நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் இந்த பகுதி உங்க வாழ்வின் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை மணி. அதிர்ஷ்டம் கதவை தட்டும் போது அதே கதவின் பின்னால சில சவால்களும் ஒளிந்திருக்கும் என்பதுதான் பிரபஞ்சத்தோட நீதிங்க. உங்க வாழ்க்கையில இந்த தமிழ் புத்தாண்டு காலத்துல ஏற்பட போகும் அந்த பொற்கால மாற்றத்தை தடுப்பதற்கோ அல்லது திசை திருப்புவதற்கோ சில மனித உருவல வரும் தடைகள் காத்துக்கிட்டு இருக்கு. முகம் பார்த்து இல்லை என்று சொல்ல முடியாத உங்களின் அந்த பலவீனமே உங்களுக்கு பல நேரங்கள்ல வினையா வந்து முடிஞ்சிருதுங்க. இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல நீங்க யாரையெல்லாம் உங்கள் நிழலுக்குள் அனுமதிக்கணும், யாரிடமெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடைவெளியை பேணணும் என்பதுல மிகுந்த விழிப்புணர்வோட இருக்கணுங்க. இந்த 3 நாட்களிலும் உங்க வாழ்க்கையில 4 வகையான மனிதர்கள் குறுக்கிடுவாங்க. முதலாவதாக உங்க குடும்பத்துக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தும் நயவஞ்சகர்கள். இவங்க உங்கள் முகத்துக்கு நேரா மிக அன்பாக பேசுவாங்க. ஆனா உங்கள் கணவன் அல்லது மனைவி மற்றும் பிள்ளைகளை பற்றி உங்களிடமே குறை கூறி குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய விரிசலை உருவாக்க துடிப்பாங்க. உறவினர்கள் என்ற போர்வையில வரும் இவர்களிடம் உங்கள் குடும்ப ரகசியங்களை தப்பித்தவறி கூட பகிர்ந்து கொள்ளாதீங்க. இரண்டாவதாக ஜாமீன் கையெழுத்து அல்லது பெரிய பண உதவி கேட்டு வரும் நபர்கள். துலாம் ராசிக்காரர்களால் உதவி என்று கேட்கவர்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியாது. இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு உங்களை பெரிய கடன்ல மாட்டிவிட ஒரு கூட்டம் இந்த நாட்கள்ல உங்களை தேடி வரும். இவர்களிடம் நீங்க மிகவும் கராராக இல்லை என்று சொல்ல பழகணுங்க. மூன்றாவதாக போலியாக கண்ணீர் சிந்தி உங்கள் ரத்தத்தை சுரண்டும் ஏமாத்தக்கூடியவர்கள். தங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டம் வந்துருச்சு போல ஒரு நாடகத்தை அரங்கேற்றி உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி உங்களை தவறான முதலீடுகளிலோ அல்லது தேவையற்ற வழக்குகளிலோ சிக்க வைப்பாங்க. நான்காவதாக உங்கள் நியாய உணர்வை தூண்டிவிட்டு உங்களை வம்பில் மாட்டிவிடும் சதிகாரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு எங்கே தவறு நடந்தாலும் தட்டி கேட்கும் துடிச்சல் இருக்கு. அந்த துடிச்சலை இவங்க உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. அலுவலகத்திலோ அல்லது வெளியிலோ நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு உங்களை முன்னிறுத்தி நீங்கள் கோவப்படும் பேசும்படி செய்து உங்களை பலிக்கட ஆக்க முயற்சிப்பாங்க. இந்த 4 வகை மனிதர்களிடமும் நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இந்த 4 வகை மனிதர்களை நீங்க எப்படி கையாளணும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்றேங்க. ஒரு ஊர்ல நிலா என்ற பெண் இருந்தா. அவ துலாம் ராசியில பிறந்தவ. எதையும் நியாயமா யோசிக்கும் சமநிலையான குணம் கொண்டவளா இவ இருப்பா. ஆனா மற்றவர்களுக்கு உதவி செய்து பல முறை ஏமாந்திருப்பா. ஒரு நாள் ஒரு முதியவர் இவளிடம் வந்து, ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய 3 தேதிகளும் உன் தலையெழுத்தை மாற்றும் நாட்கள். ஆனா 4 உருவங்கள்ல உனக்கு சோதனைகள் வரும். நீ எதற்கும் கோவப்படாம மௌனமா இருந்தா உனக்கு மாபெரும் பொற்காலம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எச்சரித்தாரு. புத்தாண்டு தினமான ஏப்ரல் 14 அதிகாலை நிலாவின் தூரத்து உறவினர் ஒருவர் வந்து அவகிட்ட கணவரை பற்றி இல்லாதது பொல்லாததாக கூறி அவளுக்குள் கோபத்தை தூண்ட முயற்சி பண்ணாரு. நிலாவுக்கு கோபம் வந்தாலும் முதியவருடைய எச்சரிக்கை நினைவுக்கு வர நிதானமாக எந்த பதிலும் கூறாம அவரை அனுப்பி வச்சிட்டா. ஏப்ரல் 15ஆம் தேதி நிலாவின் சக ஊழியர் ஒருவர் வந்து, ஒரு பெரிய கடனுக்கு நீதான் எனக்கு ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படின்னு கெஞ்சினாரு. நிலா இல்லை என்று சொல்ல தயங்கினாலும் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உறுதியா முடியாது என்று கூறிட்டா. பிறகுதான் தெரிந்தது அந்த நபர் பலரை ஏமாற்றியவர் அப்படின்னு. ஏப்ரல் 16ஆம் தேதி நிலா வேலை செய்யும் இடத்திலே ஒரு பெரிய அதிகாரி சிறு தவறு செஞ்சிட்டாரு. உடனே மற்ற ஊழியர்கள் நிலாவிடம் வந்து, நீதான் நியாயம் கேட்பதில்லை, கெட்ட
கெட்டிக்காரி ஆயிற்றே, நீ போய் முதலாளி கிட்ட சண்டை போடு என்று உசுப்பத்தி விட்டாங்க. இது 3வது சோதனை என்று உணர்ந்த நிலா அமைதியாக தன் வேலைய பார்த்தா. யார் பேச்சையும் கேட்டு கோவப்படாம மௌனமா இருந்தா. அந்த 3 நாட்களும் அவள் காட்டிய நிதானமும் எச்சரிக்கையுமே அவளை காப்பாத்துச்சு. ஏப்ரல் 17ஆம் தேதி அவளது பொறுமையையும் அறிவாற்றலையும் பல நாட்களாக கவனித்து வந்த அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் நிலாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வ பண முடிப்பையும் வழங்கி கௌரவித்தாரு. நிலா மட்டும் அந்த 3 நாட்கள்ல உணர்ச்சி வசப்பட்டோ அல்லது மற்றவங்களை நம்பியோ இருந்தா அந்த மாபெரும் வாய்ப்பை அவ நிரந்தரமா இழந்திருப்பா. அதனால துலாம் ராசிக்காரர்களே, நீங்களும் நிலாவை போலவே எச்சரிக்கையா இருக்கணும். உங்க வாழ்க்கையில வீச போகும் இந்த அதிர்ஷ்ட காற்றை அப்படியே தக்க வைத்துக் கொள்ள முடியுங்க. நிச்சயமா உங்களால வரப்போகக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பாக்கி கொள்ளவும் நீங்க செய்ய வேண்டிய ஆன்மீக கடமைகள் குறித்து இப்போது ஆழமா பார்க்கலாம். இந்த ஏப்ரல் 14, 15, 16 ஆகிய தேதிகள்ல நீங்க மேற்கொள்ள வேண்டிய சில எளிய அதே சமயம் மிக வலுவான வழிபாட்டு முறைகள் உங்க தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை கொண்டதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 தேதிகளிலும் நீங்க அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடி உங்க வீட்டுல பூஜை அறையில மகாலட்சுமியின் திருவுருவ படத்துக்கு மல்லிகை அல்லது வெந்தாமரை மலர்களால அலங்காரம் செய்யணும். நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்கள் மனக்குறிகளை அந்த அன்னையிடம் ஒப்படைச்சிடுங்க. இத்தனை காலம் நான் பட்ட கஷ்டங்கள் போதும் தாயே, இனி வரும் காலம் எனக்கு ஒளியா அமையட்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கிர உரையில இந்த வழிபாட்டை செய்யறது உங்களுக்கு ராஜயோகத்தை பெற்று தருங்க. அடுத்ததாக தானங்கள்ல சிறந்த தானமான அன்னதானத்தை பத்தி பார்க்கலாங்க. உங்க வசதிக்கு ஏற்ப ஏழை எளியவர்களுக்கோ அல்லது ஆதரவற்ற பெண்களுக்கோ உங்களால முடிந்த உணவை அளியுங்க. குறிப்பா இந்த புத்தாண்டு நாட்கள்ல தயிர் சாதம், பால் பாயாசம் அல்லது வெள்ளை நிற இனிப்பு வகைகளை தானமா வழங்குறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களின் வீரியத்தை குறைக்குங்க. பார்வையற்றவர்களுக்கு உதவுறது சுக்கிர பகவானின் பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்று தருங்க. இந்த 3 நாட்களும் நீங்க வெள்ளை அல்லது சந்தன நிற ஆடைகளை அணிகிறது உங்களுக்கு ஒரு கூடுதல் பலத்தை தருங்க. இது உங்களை சுற்றி ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி எதிர்மறை எண்ணங்கள்ல இருந்து உங்களை நிச்சயமா பாதுகாக்குங்க. இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அப்படிங்கறதால எந்த ஒரு காரியத்தையும் அவசரத்துல செய்யாதீங்க. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க. உங்கள் மௌனம்தான் இந்த 3 நாட்கள்ல உங்கள் மிகப்பெரிய வலிமையா இருக்கணுங்க. உங்க வெற்றி கனிகள் கனிந்து உங்க கைக்கு வரும் வர அதை மறைத்தே வச்சிருங்க. நீங்க செய்யும் இந்த எளிய ஆனா வலுவான பரிகாரங்கள் உங்க பாதையில் இருக்கக்கூடிய முட்களை அகற்றி மலர் பாதையா மாத்திருங்க. இந்த எச்சரிக்கைகளை மனதில் கொண்டு நிதானமா செயல்பட்டா உங்க வாழ்க்கையில இந்த புத்தாண்டு ஒரு மாபெரும் பொற்காலமா இருக்குங்க. நிச்சயமா உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறி தீருங்க. அது துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனசில் இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க. உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுதுங்க. பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க.
இடமாற்றம், நிலை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போறாங்க. கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெற போறீங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தி வர்றது அவசியங்க. தெற்கு தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அதை கண்டெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாங்க. தைரியமாக தன்னம்பிக்கையாக வாழ்ந்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வருங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.